ஏதோ குரூப் ஒன்று உலா வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாத நபர் உங்களை குரூப்ல போடுவாங்க. போட்டுட்டு உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறோம், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்னா காசு. அவங்க அக்கௌண்ட் நம்பரை வேற வாங்குறாங்க. சும்மா இருக்கும்போது நம்ம ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்கிறதுக்கு இதை பண்ணால் நமக்கு காசாச்சேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்போ அந்த குரூப்ல இருந்து ஒரு மெம்பர் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு நீங்கள் வந்து இப்போது 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்திருக்கிறது 190 தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க கேட்குறது 4 லட்சம். திடீர்னு குரூப்ல இருந்து இவங்க எலிமினேட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பே இவங்க இதில் இல்லை, டெலீட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணுறாங்க, அந்த நம்பரில் இவங்களுக்கு கூப்பிட்டவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்க கொடுக்க சொல்ற ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டிங்க்கு 150 ரூபாய். அதே மாதிரி குரூப்ஸ் ஃபார்ம் ஆகி இப்போ திரும்ப ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் என்கிட்ட வர்றாங்க, வந்து எனக்கு இதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. மெயிலில் வந்ததை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா இதுன்னு கேட்டேன். எனக்கு வந்து இப்போது இவ்வளோ $1000 தரேன்றாங்க அப்படின்னதும், எப்படி உங்களுக்கு தருவாங்க? இல்லை நான் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேடம் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு எந்த கேஸ் பார்க்க போறோம் மேடம்? இந்த நிகழ்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கேஸ் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கு மக்களே. ட்ரெண்டிங்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஏதோ குரூப் ஒண்ணு உலா வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாத நபர் உங்களை குரூப்ல போடுவாங்க. போட்டுட்டு உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறோம், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்னா காசு. அக்கௌண்ட்டுக்கே அவங்க அக்கௌண்ட் நம்பரை வேற வாங்குறாங்க. என்ன நடக்குமோ? ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓ, நீங்க ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கோம். அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எந்த வந்து 4.5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஆன்லைன் சீட்டிங்கில் போயிடுச்சு அப்படின்னாங்க. எப்படிமா ஆன்லைன் சீட்டிங்கில் போச்சோம்? மேடம், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. நான் 2 குழந்தைங்கள படிக்க வச்சு, என் பையன் 10th படிக்கும்போது நானும் உட்காந்து 10th எழுதி, அவன் காலேஜ் படிக்கும்போது நானும் வந்து இது எழுதி, நான் இப்போ வந்து ஹிந்தி பண்டிட் ஆகி ஹிந்தி டியூஷன்ஸ் எடுக்கிறேன். நேரம் கிடைக்கும்போது வந்து தைச்சி கொடுக்குறேன், ப்ளவுசஸ் எல்லாம் தைச்சி கொடுக்குறேன். இவ்வளோ கடுமையாக உழைச்ச பணம் போயிடுச்சு அப்படின்னாங்க. என்னடா அது இப்படி கடுமையாக உழைச்ச பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிம்மா இதை விட்டீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ஒன்று ஃபார்ம் ஆச்சு மேடம்னு. எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல மேடம், தானாகவே ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. அதில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க. நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வரும்னாங்க. நானும் அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் ரொம்ப உஷார், ஏன்னா கடின உழைப்பில் வந்த பணம் எனக்கு, அதனால உஷாராக தான் இருந்தேன். அப்போ வந்து அந்த குரூப்பில் வரும், நான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அதில் போடுவாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு உடனே ரிவார்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிவார்டு அனுப்புவாங்க. அவங்க இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் இருந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஷேர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து ப்ரைவேட்டாக அனுப்புங்க, டாஸ்க்கை முடிச்சுட்டு எனக்கு குரூப்பில் அனுப்பாதீங்க அப்படின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட்டில் அவங்களுக்கு அவார்டு கிடைச்ச மாதிரி திரும்பியும் வந்து சேட்டில் போடுறாங்க. இது வந்து பார்த்தோன்னே எனக்கும் இது என்ன ஒன்றும் இல்லையே, ஒரு ரிவ்யூ போட்டால் நமக்கு வந்து காசு வருது. ஃபில்ம் மியூசிக்கு, ஃபில்ம் ரேட்டிங், அது மாதிரி அப்போ அது கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பண்ணி எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்தது. அது ஒரு ரேட்டிங்க்கு 1,500 ரூபாய். 50,000 ரூபாய் நான் சம்பாரித்தேன். சும்மா இருக்கும்போது நம்ம ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்கிறதுக்கு இதை பண்ணால் நமக்கு காசாச்சேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். 50,000 ரூபாய் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ அந்த குரூப்லேருந்து ஒரு மெம்பர் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு, உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகணும்னு பிடிச்சிருக்கா, பார்ட்னராக வரீங்களா? அதாவது பார்ட்னரானா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ஒரு ஷேர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 10,000 இல்லை 20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே டபுள் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 நாளைக்குள்ளே டபுள் ஆகிடணும்னா இந்த அம்மா சரி 10-20 தானே சம்பாரிச்சிருக்கோம்ல, 50 இதில் கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்துருக்குறாங்க. 20 கொடுத்தாங்க, 40 வந்துச்சு. இப்போ அவன் கணக்குப்படி என்ன 90,000 இந்த அம்மாட்ட கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி கூப்பிட்டு, நீங்கள் 90 போட்டிங்கன்னா 180 கிடைக்கும்னு இருக்கான். இந்த அம்மாவும் 90 போட்டிருக்காங்க, 180 வந்துருச்சு. அப்புறம் அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து இப்போது
4 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்திருக்கிறது 1.90 தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அவன் கேட்கறது 4 லட்சம். 4 லட்சம் 4 லட்சம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இது இருக்கு, ஆஃபர் மாதிரி ஒன்று இருக்கு. நீங்க குவிக்கா வந்து crorepati ஆயிரலாம். ஆஃபர்ல crorepati? ஏ அப்பா. ஆமா, லாக்ஸுக்கு வந்துட்டோம்ல, அடுத்து crores தான். சரி. இவங்களும் வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டு பையன்கிட்ட சொல்லி, பையன் பாவம் கஷ்டப்பட்டு படித்த பையன் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். தம்பி இங்கே பாரு எனக்கு வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியல. அம்மா வந்து கடின உழைப்பால் இவங்களை கொண்டு வந்திருக்காங்கன்றதுனால அம்மா சொல்கிறத அவன் நம்புறான். இங்கே பார்ப்பா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையனும் சரின்னு சொல்லி பர்சனல் லோன் போட்டு ஒரு 4 லட்ச ரூபாயை கொடுத்துருக்கான். கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு குரூப்லேருந்து இவங்க எலிமினேட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்பே இவங்க இதில் இல்லை, டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பண்ணுறாங்க, அந்த நம்பரில் இவங்களுக்கு கூப்பிட்டவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு 4-5 நம்பர்ஸ் இவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்பர்லலாம் இவங்க பேச போனதும் ஒரு நபர் கால் பண்ணுறாரு. அந்த குரூப்லேயே பேசாமல் இருந்த ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அவர் தான் அதுக்கு ஹெட்டு. அவர் வந்து இவங்ககிட்ட பேச, இவங்க வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனவங்க, இவங்களுக்கு பேரம்பேத்தி இருக்குதுன்னு அந்த அளவுக்கு தெரியல. குரலை வச்சுக்கிட்டு அவர் ரூட் விட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பணம் ஒரு பக்கம், அது போக நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே இந்த டோல் ஃப்ரீ நம்பரோ என்னமோ அவங்க வச்சுருக்கானுங்க போல, டோல் ஃப்ரீ நம்பரோ இல்லை ஒரு நம்பர், கூப்பிட்டா எடுக்க மாட்டேன், நீ இப்போ கூப்பிடுமா எடுப்பாங்கன்னா இவர்கிட்ட பேசி முடிச்சதும் கூப்பிட்டா எடுக்கிறான். உன் பணம் வந்துடும், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ரூட் விட்டுட்டு இருக்கிறாரு இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. பணம் வரலாம், நான் இவன் வந்து பேசுறது, இவனுடைய இந்த அம்மாவோட ஸ்டோரியை கேட்டு எல்லாம் பண்ணிட்டு, நீ என் கூட வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னதும், நீ ஸ்டேஷன் வந்துடுமா, ஸ்டேஷன்லேருந்து உன்னை நான் கூட்டிகிட்டு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட தான் நம்மக்கிட்ட வர்றாங்க அவங்க. வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்க அந்த டீட்டெயில்ஸு எல்லாம் நம்மகிட்ட கொடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் மூலமாக நான் இதை பார்த்துட்டேன், இது வந்து நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னா இதோட இதுலேருந்து விலகிறது, இல்லை நான் பணம் கொடுத்துருக்கேனே, நான் வந்துட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் சைபர் கிரைமுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபாலோ அப், அவன் வந்து ஆனால் தொடர்ந்து ஃபோன் பண்ணுறான் இந்த அம்மாட்ட பேசுறதுக்காக, இந்த அம்மா வெளியே கூட்டிகிட்டு சுற்றுறதுக்காக. அதுக்கு அது அந்த இதுதான் அவங்க பணம் சரி போயிடுச்சு. அதான் இவனுடைய பணமே 4 லட்சம் போயிடுச்சு. வாங்கின பணம், அவன் கொடுத்த பணத்தை அவன் வாங்கிட்டான், மேற்கொண்டு அவர் வாங்கிட்டாரு. ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான். 4 லட்சம் 180 அங்க இருந்துச்சு. திரும்ப 4 வந்து வாங்கிட்டாப்ல. நான் கட்டினா சொன்னேன், ஒன்று நீ வந்து நகையை விற்று கட்டு, இல்லை வச்சு கட்டு, கட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை அந்த பையனுக்கு வந்து இப்போ இந்த சிபில் ஸ்கோருங்கிறது வந்துடும் இல்லையா, முதல்ல அவன் பையனை வந்து சேஃப்டி பண்ணு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் உன் பையனை மாட்ட விட்டுட்டமா நீ, அதனால வந்து அந்த பையனை முதல்ல எடுக்கிற வழியப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் கடின உழைப்பில் நீங்கள் பண்ண பணம் உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு, உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்குது, நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு பணம் வருதுன்னு நினச்சி அவங்களுமே அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னை இப்படி ஒருத்தன் ஏமாத்திட்டானே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் அவங்களுடைய வேதனகம். காசு போனது கூட பிரச்சனை இல்லை. ஆமாம். அப்புறம் நான் எப்படி இதை வந்து கட்ட போகிறேன், திரும்பவும் டியூஷன்ஸ் இருக்க போகிறாங்க. அதாவது ஒரு ரிட்டையர்ட் லைஃப்னு வந்தாச்சு, நம்ம பேர குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருக்கலான்னு வந்தவங்க மீண்டும் அவங்க வந்து டியூஷன்ஸ் எடுத்து அது எப்படி 4 லட்சம் ரூபாய் இவன் பர்சனல் லோன் எடுத்தானா அது எத்தனை லட்சமாக அவங்க கட்டுவாங்களோ எனக்கு தெரியல. எப்போ அது கட்டி முடியும்? ஒரு மாதம் அவங்க ஒரு 20,000 அப்படி சம்பாரிச்சா கூட எவ்வளோ நாள் ஆகும் அது கட்டி முடிக்கிறதுக்கு? கண்டிப்பாக இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஒன்று ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது இதே மாதிரி ஒன்று கிரிக்கெட்டு.
இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இல்லையா, ம். அதுக்கு நீங்க வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்களுக்கு அவங்க கொடுக்க சொல்ற ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ம். ஒரு ரேட்டிங்க்கு 150 ரூபாய். ஓ, ஒரு ரேட்டிங்க்கு. ஆமா, ரேட்டிங்க்கு 150 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குரூப்ஸ் ஃபார்ம் ஆகி இப்போ திரும்ப ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே, அப்பப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு. கண்டிப்பா. இது மாதிரி யாராச்சும் உங்களை அணுகியிருக்காங்களா மேடம்? ஏன்னா எங்க ஏதாச்சும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்ப்போம், நான் வந்து கமிஷனர் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸ்க்கே ஃபோன் வந்த கதையெல்லாம் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபோன் வந்த கதையெல்லாம் இருக்கு. அது மாதிரி உங்களை இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து அணுகியிருக்காங்களா? நீங்கன்னு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம ஊர்ல பண்றாங்க இல்ல, தெரிஞ்சிரும். ஒருவேளை அவங்க வந்து நம்மளுடைய இப்பதான் அந்த ட்ரூ காலர்ல நம்ம பேரே வந்துருது, போட்டிங்கன்னா மாலதி டிடெக்டிவ்னு தான் வருது. பார்க்காதவங்க வேணா ஏதாவது பண்ணலாம். சரி, அப்படி பண்ணுனா நம்ம எடுத்துட்டு போய் கண்டிப்பா இது வந்து சைபர் கிரைம்ல உட்காந்து இது கொடுத்து இது என்னன்னு பாத்துறணும். ஓகே, இது மாதிரி எவ்வளவு கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது, எவ்வளவு கேஸ் உங்கள்கிட்ட வருதுன்னு மேடம்? உங்கள்கிட்ட வருது மட்டும் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சிலர்லாம் ஃபோன்லயே கன்சல்டேஷன் பண்ணிட்டு கேட்டுட்டு நான் சொல்லுவேன் இதெல்லாம். ஆக்சுவலி இது வந்து இப்போ ட்ரெண்டிங். ஓகே, இன்னொரு கேஸ் இதே மாதிரி ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் என்கிட்ட வர்றாங்க, வந்து எனக்கு இதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. என்ன ஒரு இது மெயிலில் வந்ததை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா இதுன்னு கேட்டேன். எனக்கு வந்து இப்போது இவ்வளோ $1000 தரேன்றாங்க அப்படின்னதும், எப்படி உங்களுக்கு தருவாங்க? இல்லை, நான் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கேருந்து வருது அப்படின்னா, எனக்கு ஃபோன் கால் பண்ணாங்க. நான் கேட்டேன், நீங்கள் ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர், யூ மஸ்ட் பி கெட்டிங் அட்லீஸ்ட் 1.5 to 2 lakhs per month. அது நான் சொல்கிறது வந்து லாங் பேக். ஓகே, நீங்கள் வாங்கிட்டுருப்பீங்க. ப்ளஸ் உங்களுடைய கிளினிக்லேருந்து உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாகவும் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வரப்போகுது. உங்களுக்கு ஏன் இந்த பணத்தின் மேலே ஒரு ஆசை உங்களுக்கு? இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இருந்தாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணி கொடுங்க. நான் சொன்னேன், நான் வெரிஃபை பண்ணி கொடுக்குறது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் வந்து ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் போடக்கூடிய செய்தியை நம்பிக்கிட்டு அதான் வரீங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது, நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க, இவங்களுக்கு ரிட்டையர்ட் லைஃப்லேயும் இவங்களுக்கு பணம் வரப்போகுது. அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. அதாவது பணம் என்றால் பிணமும் வாயை புழக்கும். அந்த ஆசையில் நம்ம போய் விழுந்துடாம கஷ்டப்பட்ட பணம் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக மக்கள் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நாம் ஏமாறாமல் அதுலேருந்து பாதுகாத்துக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும். கண்டிப்பாக மேடம், ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா பல பேருக்கு வந்து இப்போ இதில் இந்த 2 ஸ்டோரியிலுமே 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. இன்னொருத்தவங்களுக்கு எல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த காசு வேணுங்கிற ஒரு மனநிலை. இதுதான் வந்து ஸ்கேமர்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸியான வேவாக இருக்குது. எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணி மக்களை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த மரீனா மாலுக்கு போயிருந்தேன். அப்போது வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம். நீங்கள் இது 2 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இன்னொன்று தருவேன்றாங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு வேணுங்கிறது ஒன்று தான். கொஞ்ச நேரம் அங்கே நின்று இருந்தேன்னா அவங்க அதை எதை எடுத்து காமிச்சு எப்படியாவது என்னை மெஸ்மரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லேடிஸ் ப்ராடக்ட்ஸும் போது நம்ம வந்து கொஞ்சம் விருப்பப்படுவோம். ஸோ அந்த வீக்னஸை தான், நம்ம வீக்னஸ் என்னங்கிறத மார்க்கெட்டிங் பீப்புள் டார்கெட் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி திஸ், நான் சொல்கிறது நீங்கள் வெளியில் போய் வாங்கினாலும் ஒரு பொருள் நீங்கள் வாங்குனீங்கன்னா 1க்கு 4 முறை இது உனக்கு தேவையா, இந்த ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு டிஃபன் பாக்ஸ் தராங்க, இல்லை ஹாட் பேக் தராங்க அப்படிங்கிறதுக்காக 4000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு திரும்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 ரூபாயை போட்டு அது வேணுமோ வாங்க, அது உங்களுக்கு வேண்டாதது 4000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி ஒரு 500 ரூபாய் ஹாட் பேக்குக்காக எவ்வளோ 1000 ரூபாய் செலவு பண்ணோமா நம்ம? கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு பொருளை வாங்கும்போது 4 முறை சிந்தித்து இது தேவையா என்று தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும். எதுக்குள்ளேயும் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓகே, யார் சும்மா காசு கொடுத்துட மாட்டோம். கண்டிப்பாக. இந்த வீடியோக்கு அப்புறம் பல பேர் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி. நன்றி.